சத்யன் இறந்துவிட்டான். ஆனால் கொலைகள் நிற்கவில்லை. அதுதான் ஐபிஎஸ் அர்ஜுன் வேலனை பயமுறுத்தியது. ஏனெனில் ஒரு மனிதனை சுட்டுக் கொள்ளலாம், ஆனால் ஒரு எண்ணத்தை. சென்னை, இரவு 1:40. மிக பெரிய மருந்து நிறுவன உரிமையாளர் தனபால் சேட்டியார் தன் பென்ட் ஹவுஸில் வைன் குடித்துக் கொண்டிருந்தார். திடீரென லைட்ஸ் அணைந்தது. ஹலோ! அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் பதில் சொல்லவில்லை. அறையின் இருளில் ஒரு குரல் மட்டும். ஒரு உயிரின் விலை எவ்வளவு, தனபால்? அவர் நடுங்கினார். யாரு நீ? மெதுவாத வெளிச்சத்தில் ஒருவர் நடந்து வந்தார். கருப்பு மாஸ்க், கையில் அறுவை கத்தி. ஆனால் அவன் சத்யன் இல்லை. அடுத்த நாள் காலை செய்தி சேனல்கள் வெடித்தன. மருந்து மாஃபியா தலைவர் கொலை. மீண்டும் வந்தாரா தாமத கொலையாளி? அர்ஜுன் உடனே சம்பவ இடத்துக்கு வந்தார். உடலின் அருகே மீண்டும் அதே வார்த்தை, தாமதம். ஆனால் இந்த முறை கூடுதலாக ஒன்று இருந்தது. அவனோட வேலை மதிஞ்சது. இனிமேல் என்னோட நேரம். அர்ஜுனின் முகம் கடினமானது. காப்பி கேட். முந்தைய விசாரணை குழு மீண்டும் ஒன்று சேர்ந்தது. ஐபிஎஸ் அர்ஜுன், ஏசிபி கோபால், இன்ஸ்பெக்டர் பிரவீன், சைபர் அதிகாரி நிவேதா, அனைவரும் பதட்டமாக இருந்தனர். சத்யனோட பழைய தொடர்புகள் எல்லாம் செக் பண்ணிட்டோம் சார் என்று நிவேதா சொன்னாள். யாருமே இல்லை. அப்போது அர்ஜுனின் கவனம் பிரவீனின் மேல் சென்றது. இன்ஸ்பெக்டர் பிரவீன் அமைதியாக இருந்தார். அவரது கண்கள் மட்டும் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தது. அதே இரவு பிரவீன் தனியாக ஒரு பழைய வீடியோ பார்த்து கொண்டிருந்தார். அதில் மருத்துவமனை வழியில் ஸ்ட்ரெச்சரில் கிடந்த முதியவர். பிரவீனின் தந்தை. மூச்சுத் திணறல். சார், ஐசியூ வேணும். பிரவீன் அழுது கொண்டே கேட்டார். ரிசப்ஷனில் இருந்த பெண் குளிர்ச்சியாக சொன்னாள். டெபாசிட் கட்டுங்க. நான் போலீஸ் சார், ப்ளீஸ். ரூல்ஸ் சார். அந்த வீடியோவில் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவரது தந்தை இறந்துவிட்டார். பிரவீன் வீடியோவை நிறுத்தினார். அவரது கண்களில் கண்ணீர் இல்லை, கோபம் மட்டும். அவர் மெதுவாக ஒரு பெட்டியை திறந்தார். அதற்குள் அறுவை சிகிச்சை கத்திகள். அர்ஜுன் கவனித்தார். இந்த முறை கொல்லப்பட்டவர்கள் மருத்துவர்களே இல்லை. மருந்து நிறுவனர், மருத்துவ காப்பீட்டு அதிகாரி, தனியார் மருத்துவமனை முதலீட்டாளர், போலி மருந்து விநியோகஸ்தர், இவர்கள் அனைவரும் ஒரே ஊழல் வலையில் இருந்தனர். அந்த வலயம் ஏழை நோயாளிகளின் உயிரை பணமாக மாற்றியது. இவன் ரொம்ப தகவல் தெரிஞ்சவனாக இருக்கான் என்று அர்ஜுன் சொன்னார். கோபால் மெதுவாக கேட்டார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தா? அந்த கேள்வி அறையை அமைதியாக்கியது. ஒரு நாள் இரவு அர்ஜுனுக்கு அனானிமஸ் கால் இருந்தது. மாறிய குரல். நீ தேடுறவன் உன்னோட அருகிலேயே இருக்கான். யாரு நீ? நீதிக்காக கொலை செய்கிறவன். கால் துண்டிக்கப்பட்டது. அந்த நொடியே நிவேதா ஒரு தகவல் கொண்டு வந்தாள். சார், எல்லா சம்பவ இடத்துக்கும் முன்னாடி ஒரே போலீஸ் வாகனம் அந்த ஏரியாலே போயிருக்கு. யாரோட வாகனம்? நிவேதா தயங்கினாள். இன்ஸ்பெக்டர் பிரவீன். அர்ஜுனுக்கு அதிர்ச்சி. பிரவீன் அவனுடைய நம்பிக்கைக்கும் உரிய அதிகாரி. அவரை நேரடியாக சந்தித்தார். உன் அப்பா மருத்துவமனையில இறந்தது எனக்கு தெரியாது. பிரவீன் சிரித்தார். தெரிஞ்சிருந்தா என்ன மாறியிருக்கும் சார்? நீ இந்த கொலைகள்ல இருக்கியா? சில வினாடிகள் அமைதி. பிறகு பிரவீன் மெதுவாக சொன்னார். சத்யன் பாதி வேலைதான் முடிச்சான். அர்ஜுனின் கை துப்பாக்கிக்குச் சென்றது. நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க சார். கொலைக்கு நீதி கிடையாது. அப்போ என் அப்பாவுக்கு கிடைச்சதென்ன? பிரவீன் தப்பிச் சென்றார். ஆனால் போகும் முன் ஒரு பென் டிரைவு விட்டுச் சென்றார். அதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள். போலி மருத்துவ காப்பீடு, ஐசியூ படுக்கைகள் செயற்கை தட்டுப்பாடு, அவசர நோயாளிகளிடம் பண மோசடி, அரசியல்வாதிகள் தொடர்பு, மருந்து கம்பெனி லஞ்சங்கள். அனைத்திற்கும் பின்னால் ஒரே பெயர். மத்திய சுகாதார அமைச்சர் ரமேஷ் வரதன்.
அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தார். இது சாதாரண கொலை வழக்கு இல்ல. முழு அமைப்பே ஊழலால் அழுகியிருந்தது. ரமேஷ் வரதன் சென்னையிலுள்ள தனியார் மருத்துவ மாநாட்டில் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பிரவீன் கட்டிடத்துக்குள் நுழைந்தார். பாதுகாப்பு அதிகாரிகளை போலீஸ் ஐடியால் ஏமாற்றினார். அவரது கண்களில் ஒரே நோக்கம், இவனாரா தான் 1000 பேர் சாகிறாங்க. அர்ஜுன் தகவல் கிடைத்தவுடன் அங்கு விரைந்தார். மாநாட்டு அரங்கம் முழுக்க பரபரப்பு. மேடையின் பின்னால் பிரவீன் ரமேஷை பிடித்திருந்தார். கத்தி கழுத்தில். இவனோட கையால எத்தனை உயிர் போச்சுன்னு தெரியுமா? அர்ஜுன் மெதுவாக நெருங்கினார். பிரவீன், இது முடிவு இல்ல, இது ஆரம்பம். திடீரென துப்பாக்கிச் சப்தம். யாரோ சுட்டிருந்தார்கள். ஆனால் அது அர்ஜுன் இல்லை, ரமேஷின் தனிப்படை. குண்டு பிரவீனின் வயிற்றில் பாய்ந்தது. அவர் தடுமாறினார். அந்த நேரத்தில் கோபத்தில் ரமேஷ் ஓட முயன்றார். ஆனால் பிரவீன் கடைசி சக்தியால் தத்தியை வீசினார். அது நேராக ரமேஷின் மார்பில் பாய்ந்தது. இருவருமே கீழே விழுந்தனர். அர்ஜுன் பிரவீனை தழுவினார். சீக்கிரம். பிரவீன் மெதுவாக சிரித்தார். பாருங்க சார், இந்த தடவையாவது தாமதமாகக் கூடாது. அவரது கண்கள் மெதுவாக மூடியது. 3 மாதங்கள் கழித்து ரமேஷ் வரதனின் ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. மாநிலம் முழுக்க மருத்துவ சீர்திருத்தங்கள் ஆரம்பமானது. அர்ஜுன் அமைதியாக இருக்க முயன்றார். ஆனால் ஒரு கேள்வி அவரை விடவில்லை. இந்த எல்லாருக்கும் தகவல் கொடுத்தது யார்? ஒரு நாள் இரவு அவரது அலுவலகத்தில் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் வந்தது. அதில் ஒரு பெண் குரல், நீங்க இன்னும் உண்மையை கண்டுபிடிக்கல ஐபிஎஸ். அர்ஜுன் அதிர்ந்தார். அந்த குரல் 3 ஆண்டுகளுக்கு முன் இறந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நர்ஸ் காவேரி. டேப்பின் முடிவில் தாமாதத்தால் இறந்தவர்களின் பட்டியல் இன்னும் முடிக்கல. அர்ஜுனின் முகம் இறுகியது. ஏனெனில் இப்போது இது ஒரே ஒருவரின் பழிவாங்கல் இல்லை, இது ஒரு இயக்கமாக மாறியிருந்தது.